என்னதான் ஆச்சு? அடுத்தடுத்து பிரபலங்களுடைய இறப்பு செய்தி ரொம்ப வேதனைய கொடுக்குதுன்னு ரசிகர்களே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. மறைமுகமா இருந்து இப்படியெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்னு த்ரிஷா ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலமாவே சினிமா சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்க நிறைய பிரபலங்கள் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு செய்தி வருது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு சீரியல் நடிகர் பிரபாகரன் அவருடைய மறைவு செய்தி பலரையும் வருத்தம் அடைய வச்சிருக்கு. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி இயக்குனர் பாரதி ராஜா அவங்களுடைய மகனான மனோஜ் அவருடைய இறப்பு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருந்துச்சு. அதை தொடர்ந்து நிறைய இறப்பு செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில 20 நாளாவே பிரபாகரன் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. 20 நாளா அவர் மருத்துவமனையில தான் சேர்ந்திருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இவர் மீனாட்சி பொண்ணுங்க, கெட்டி மேளம் இந்த சீரியல் எல்லாம் நடிச்சிருக்காரு. இந்த சீரியல் ரசிகர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வேலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் உடல்நிலையை இப்ப யாருமே கவனிச்சுக்கிறது இல்ல. கண்டிப்பா எல்லாருமே உடல்நிலையை கவனிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப வேலைப்பளு அதிகமா எடுத்துக்கிட்டு உடல்நிலையை கவனிக்காம விட்டுறாங்க. அதுதான் 40 வயசுலயே நிறைய பிரச்சனைகள் வருது எல்லாருக்குமேனு இப்ப நிறைய பேர் இந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, த்ரிஷா அவங்க பாத்தீங்கன்னா குட் பை அக்லி படத்துல நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளாவே த்ரிஷா அவங்கள பத்தி ஏகப்பட்ட வதந்திகள் பரவிக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவரோட தேவையில்லாம த்ரிஷா அவங்கள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எதுக்குமே பதிலடி அவங்க கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் எப்போ இப்படிப்பட்ட வதந்திகளை கேட்டு கேள்வி கேட்டு நிறைய பரப்பி விட்டாங்க. சொல்ல போனா த்ரிஷா அவங்க ஒரு புகைப்படத்தை பதிவிட்ட சமயத்துல த்ரிஷா அவங்களுக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட பேச்சுக்கள் சமூக வலைதளத்துல பேசப்பட்டுச்சு. அந்த வகையில நயன்தாரா அவங்களோட கொஞ்சம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா டெஸ்ட் படத்தை நிறைய பேர் நெகட்டிவா விமர்சனம் பண்ண காரணமே த்ரிஷா தான். காசு கொடுத்து த்ரிஷா இப்படி எல்லாம் போஸ்ட் போட வைக்கிறாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு த்ரிஷா அவங்க கோவப்பட்டு எதுக்கு இந்த பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய ஸ்டோரியில டாக்ஸிக் பீப்புள், நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியால இப்படி எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி போஸ்ட் போடாம இருந்தா உங்க நாளே போகாதா? மறைமுகமா இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் வேலைன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபப்பட்டு ஒரு போஸ்ட் பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் கோலத்தனம், எப்படி நீங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு த்ரிஷா அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பதிலடி யாருக்குன்னு தெரியல. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. ஒருவேளை குட் பை அக்லி படத்துல எடுத்த புகைப்படத்தை இவங்க பதிவிட்டிருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பரவுச்சு இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. என்ன நடந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது போல சினிமா தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.